மிங்சிங் வாளை எடுத்து வரச் சொல்லி லான்ஜென்னிடம் கொடுத்தார். அவளை படிக்கச் சொன்னார். லான்ஜென்னின் தாய் ஒரு சிற்றன்னையாக இருந்தாலும் ஒரு பெரிய குடும்பத்தில் இருந்து வந்தவள். அவள் லான்ஜென்னுக்கு கவிதைகளையும் இலக்கிய பகுதிகளையும் தொடர்ந்து கற்பித்து வந்தாள். புத்தகத்தை கையில் வைத்திருந்த லான்ஜென் மிகவும் கவனமாக படித்தாள். பின்னர் எஜமானர் அவளுக்கு சீன இலக்கியத்தின் அர்த்தத்தையும் விளக்கினார். மனிதர்கள் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று வேறுபடுத்தப்படுவதில்லை. ஆனால் ஒரு மனிதன் மனிதனைப் போல் வாழ விரும்பினால் அவன் தர்மத்தை கற்று அதன்படி நடக்க வேண்டும் என்றார். லான்ஜென்னுக்கு புரிந்தும் புரியாதது போலிருந்தது. படித்து முடித்ததும் லான்ஜென் புத்தகத்தை எஜமானரிடம் திருப்பிக் கொடுக்க முயன்றாள். அப்போது எஜமானர், இன்று முதல் இந்த புத்தகத்தின் உரிமையாளர் லான்ஜென் தான் என்றார். லான்ஜென் சந்தோஷமாக புத்தகத்தை அணைத்து கொண்டு எஜமானரின் அறையிலிருந்து வெளியே வந்தாள். எதிர்பாராத விதமாக ஜெங் வம்சத்து மனைவியின் மகனை நேருக்கு